Milky Mist in உயிர் தர dairy products, healthy and tasty in every delicious bite. Film making உங்க பேஷனா eBox Colleges Festல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, prizes win பண்ணுங்க. சுஷாந்துக்கு நடந்த விஷயம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பாலிவுட்ல இந்த அநியாயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனா ரனாவத் பயங்கரமா கோவப்பட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை கிடையாது. இப்போ பாலிவுட்டுக்கு புதுசா எந்த பேக்கிங்கும் இல்லாம, அவங்க அப்பா அம்மா யாரும் பெரிய ஆள் இல்லாம தனியா அவங்களா முன்னேறி வர்றவங்களை நிறைய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலா, மென்டலி அண்ட் எமோஷனலி ரொம்பவே வந்து கொடுமை பண்றாங்க. அண்ட் அவங்கள வந்துட்டு வேணும்னே வந்து புறக்கணிச்சு அவங்களோட கான்ஃபிடன்ஸை முதல்ல உடைக்கிறதா இவங்களோட வேலை. இதை பண்றது எல்லாமே இந்த பாலிவுட் மாஃபியா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பேரையும் மென்ஷன் பண்ணாம அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஏதோ ஒரு அவுட் சைடர் வந்து எப்படியாவது ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டா அவரை கூப்பிட்டு நான் உங்களுக்கு படம் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு டைரக்ட் வந்து நடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் உனக்கு படம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்ஃபிடன்ஸை மொத்தமாக பிரேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க யாரும் சரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே அவனை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்ல சில பார்ட்டிங்கெல்லாம் நடக்கும். அந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாருமே இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமா அங்கேயும் போயிட்டு அவங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்துட்டு நீலாம் இங்க இருக்கக்கூடாது, யூ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்ற மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட் சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சொன்னது இன்னும் கொஞ்சம் மோசமாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாலிவுட் பார்ட்டிஸ்க்கு இன்வைட் கூட வரதில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அவார்ட் ஷோஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா அங்கே அவங்களை கூப்பிட்டு வச்சு மேடையிலேயே வந்துட்டு அவங்க வந்து இன்சல்ட் பண்ணுறது, அவங்களோட மனசை முடிஞ்சளவு ஹர்ட் பண்ணுறாங்க. ஒருத்த வந்து எவ்வளோ நாள் தான் தாங்கிட்டு இருப்பா, எனக்கு இது எல்லாமே நடந்திருக்கு, நானும் ஒரு அவுட் சைடராக இருந்து தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், எனக்கும் நடக்குதுன்னா எல்லாருக்குமே நடந்துகிட்டே தான் இருக்கு, எத்தனை நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க போகிறோம், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு முடிவு கட்டணும், நாமெல்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் வெளியே வந்து சொல்லணும், நீங்கள் வெளியே வந்து சொன்னால் தான் மற்றவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம்? இந்த சிஸ்டம் வந்து மாற்றணும்னா அது வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. இந்த சிஸ்டம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் தைரியமாக வெளியே வந்து சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இதுக்கப்புறம் வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ்க்கு வர்றவங்களுக்கு ஒரு புதிய டேலண்ட்டுங்களுக்கு அது ஒரு விடுவி காலமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனா ரனாவத் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்துட்டு கண்டிப்பாகவே ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா உண்மையான டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஜெயிக்கணும். நெப்போட்டிசம் வந்து இதுக்கு என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட கருத்தும் கூட. सुशांत सिंह राजपूत की हत्या के बाद कई चीजें बाहर निकल के आई हैं। कुछ मैंने इंटरव्यूज पढ़े हैं, कुछ डायरेक्टली भी बात की है। तो उनके पिताजी का कहना है कि वो फिल्म इंडस्ट्री में हो रही टेंशन के करके बहुत ज्यादा परेशान थे। अभिषेक कपूर जिन्होंने उन्हें लॉन्च किया, उनके साथ हाल ही में एक फिल्म की है केदारनाथ, उनका कहना है कि इट वॉज अ सिस्टमैटिक डिसमेंटलिंग ऑफ अ फ्रजाइल माइंड। अंकिता जो उनकी लॉन्ग टर्म पार्टनर रह चुकी हैं, उनका कहना है कि वो सामाजिक रूप से की गई अपमान और बेइज्जती नहीं सहन कर पाया। तो अब मैं आपको बताऊंगी कि मूवी माफिया ने ना कि सिर्फ उनको बैन किया था, सिस्टमैटिक डिसमेंटलिंग, कैसे कतरा कतरा करके उनका दिमाग तोड़ा गया है, उनको मारा गया है। तो ब्लाइंड आइटम आप इसलिए लिखते हैं क्योंकि आप जब झूठ लिखना होता है आपको के अगेंस्ट कोई लीगल एक्शन नहीं लिया सकता, क्योंकि आपका तो नाम ही नहीं लिखा, मगर उसकी जो डिस्क्रिप्शन होती है, जैसे मेरे बारे में लिखा जाएगा कि जिस लड़की के घुंघराले बाल हैं, जिसको नेशनल अवार्ड मिला हुआ है, साइकोटिक है, इस तरह से जो कि मनाली से डिस्क्रिप्शन पूरी दी जाएगी मगर नाम नहीं लिखा जाएगा। 23 अगस्त 2017 को बॉलीवुड लाइव सुशांत के बारे में लिखता है कि वो जब भी सेक्स करता है तो सिर्फ अपने ही गाने सुनता है, वो सबसे बड़ा नार्सिसिस्ट है। 16 दिसंबर 2016 में मुंबई मिरर लिखता है कि सुशांत एक ट्रक ड्राइवर की तरह लगता है। 22 फरवरी 2019 को मुंबई मिरर लिखता है कि पार्टी में तमाशा करने के बाद सुशांत ने कांच की बोतल एक डायरेक्टर के सर पे दे मारी। 18 अक्टूबर 2018 को डीएनए लिखता है कि सुशांत ने अपनी को एक्टर का रेप किया और वो मीटू के चलते अब जेल जा सकता है। और ऐसी न जाने कितने अनगिनत झूठ। और ये जो बुद्धिजीवी जर्नलिस्ट हैं, ये जो चील कौए गिद्ध हैं जो मूवी माफिया के पाले हुए हैं, ये इसको मेंटल इमोशनल साइकोलॉजिकल लिंचिंग को जर्नलिज्म कहते हैं। मेरे बारे में आज तक जो भी कहा गया मैंने कुछ नहीं कहा, लेकिन जब एक स्वतंत्रता सेनानी के खिलाफ गंदगी लिखी गई मैंने उस जर्नलिस्ट को कॉन्फ्रंट किया। आपको पता है उसी रात 4 सीनियर जर्नलिस्ट ने मेरे खिलाफ एक गिल्ड बनाई, ऐलान किया गया कि इसकी फिल्म को बैन किया जाए, फ्लॉप किया जाए। आपको पता है 3000 जर्नलिस्ट गैंग अप होते हैं एक अकेली लड़की पर, उसकी इमोशनल लिंचिंग करते हैं सरेआम, और ये समाज कुछ नहीं कहता, कानून कुछ नहीं कहता है। मैंने उन पे केस करने की कोशिश की मगर 1 महीने बाद वो गायब हो गई, मेरी फिल्म रिलीज हुई गायब हो गई। तो मेरा कहने का मतलब ये है कि अगर ये समाज जिस अन्याय की बुनियाद पर खड़ा है और कभी आवाज नहीं, आप ये पढ़ते हैं, चटकारे लेते हैं, कभी आपने सोचा है कि कभी नेपो किड्स के बारे में ये क्यों नहीं लिखा? Milky Mist in உயிர் தர dairy products, healthy and tasty in every delicious bite. Film making உங்க பேஷனா eBox Colleges Festல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, prizes win பண்ணுங்க.